கன்னிராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதம் பாருங்க, ஒரு முக்கிய 5 கிரகத்தோட மாற்றங்கள் நடக்க போகுது. இதனால உருவாகக்கூடிய மாற்றம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை தருது, அதாவது ஏதாவது தாக்கம் ஏற்படுமா? இந்த முக்கிய கிரக மாற்றம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பலமா அமையுமா, பலவீனமா அமையுமா, என்ன செஞ்சா நன்மைகளை பெற முடியும், எந்த விஷயத்துல நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக பாருங்க இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கண்டிப்பாக கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அறிவாயுத்தால் உலகத்தை வெல்லக்கூடிய தன்மை கொண்டவங்க தான் இந்த கன்னிராசி அன்பர்கள். நீங்கள் 12 ராசிக்காரங்களுக்குமே அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து குணநலன் அப்படிங்கிறது மாறுபடும். இந்த கன்னிராசி புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. மிகப்பெரிய அறிவாளிகளாக நீங்கள் இருப்பீங்க. உங்களை அவ்வளோ சீக்கிரம் பேச்சில் வெல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு அபரிவிதமான ஞாபக சக்தி இருக்கும். யாராச்சும் உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களோட பேச்சிலேயே பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கன்னிராசிக்கு அதிகமாகவே இருக்கும். அப்படி இருந்தாலும் பாருங்களேன், உங்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாகவே வரும். பார்க்குறதுக்கு அமைதியானவங்க போல தான் இருப்பீங்க, ஆனால் இந்த கோபம் ரொம்பவுமே பெருசாக இருக்கும். அதனால தான் எப்போவுமே உங்ககிட்ட யாருமே நான் தான் பெரியவன் அப்படின்னு வாதிடவே முடியாதுங்க. ஏன்னா உங்கள் வாக்குஸ்தானாதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால கன்னிராசிக்கு வாக்கு சாதுரியம் அதிகமாகவே இருக்கும். ஆனாலும் கனிவான உள்ளம் கொண்டவங்க தான் நீங்கள், கூடவே கணக்கு புலிகளாக திகழ்வீங்க. இப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரக சூழல் எப்படி உருவாகி இருக்கு, என்ன விஷயம் நன்மையை தரும், எந்த விஷயம் தீமையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் பாருங்களேன், எவ்வளவு சிறப்பாக எவ்வளவு முயற்சி செஞ்சாலுமே எந்த ஒரு நல்லதும் நடக்கலை. குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை, அதுவும் கணவன் மனைவிக்குள்ளே தீராத பிரச்சனை. என்ன செஞ்சாலும் இது தீரவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்கன்னா உங்கள் ஜாதக கணிப்பால் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு பெற முடியுங்க. அதுக்குமே ஒரு அரிய வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதுங்க. ஜாதக கணிப்பால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்குமே எளிய முறையில் தீர்வு பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். அதே போல் இந்த கன்னிராசிக்காரங்க மனோபலம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையுமே குழஞ்சு போயிட மாட்டீங்க. அறிவாயுதம் ஏந்தி எந்த ஒரு விஷயத்துலையுமே வெற்றி பெறக்கூடிய தன்மை இயல்பாகவே இருக்கும். உங்களுக்கு இன்சொல் அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த கன்னிராசிக்காரங்க பாருங்கள், பெண்களோட பாதுகாப்புக்கு அதிகமாக முக்கியத்துவம் தரக்கூடியவங்களாக இருப்பாங்க. இயல்பிலேயே இவங்களுக்கு நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக பெரும்பாலும் இந்த கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படி யார் அப்படின்னு பார்த்தா, நாராயணன் அவதாரமாக இருக்கக்கூடிய கண்ணன், வெங்கடேஷ பெருமாள், அதே போல் ஏழுமலையான், பாண்டுரங்கன். இந்த நாராயணன் அவதாரத்தை நீங்கள் தொடர்ந்து புதன்கிழமையில் வணங்கி வருவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் எல்லா வகையிலுமே பெறலாம். புதன் உங்கள் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால புதன்கிழமையில் நாராயணன் வழிபாடு நன்மைகளை கொடுக்கும். உங்களுக்கு நாராயணன் ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை பாருங்கள் விரைவில் நடக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கிரக சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் வாங்க. கன்னிராசியில் இந்த உத்திரமில் 2, 3, 4ஆம் பாதம், அடுத்து அஸ்தம், அடுத்து சித்திரை 1, 2ஆம் பாதம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரங்களுக்குமே கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா பஞ்சமஸ்தானம் இருக்கு இல்லையா, அதில் சூரியன், சுக்கிரன், புதன், சனி, ராகு, செவ்வாய், இந்த 6 கிரக சேர்க்கையும் இந்த மாதம் ஒரே இடத்துல இருக்குது. தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான், லாபஸ்தானத்தில் பாருங்கள் சந்திரன் இருக்கிறாரு, அடுத்து அயன சயன போகம், இந்த இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. இந்த ஒரு கிரக சூழல் அப்படிங்கிறது வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய கஷ்ட நஷ்டத்தை எல்லாம் அனுபவமாக எடுத்துக்கிட்டு அந்த அனுபவத்தில் புதுசாக பாடங்களை கற்றுக்கிட்டு திறமையை வெளிக்காட்டக்கூடிய தன்மை கொண்ட கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பு இதுவரைக்கும் இருந்த எதிர்ப்புகளில் இருந்து உங்களை மீண்டு வர செய்ய போகுது. கடந்த காலத்தில் நிறைய இன்னல், பிரச்சனை, கஷ்டம் இதால் தவிச்சிருப்பீங்க. இந்த மாதம் அப்படியே அதிலெல்லாம் மாற்றம் வரும்னு கூட சொல்லலாம். இந்த மாதம் உங்களுக்கான எதிர்ப்புகள் எல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு உருவாகியிருக்கு. பெரும்பாலும் உங்களை துரத்தி வந்த தொல்லை தீந்துடும். வீணான மனக்கவலையுமே உங்களை விட்டு குறைஞ்சிடும் பாருங்கள். இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களோட கோபத்தை மட்டும் குறைச்சிக்க பாருங்கள். கோபப்படாமல் நிதானமாக செயல்பட்டாலே பெரும்பாலும் எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மைகளை பெறலாம். பணவரத்து கொஞ்சம் தாமதப்படும், மற்றபடி பிரச்சனை எதுவும் இல்லை. அதே போல் இந்த காலகட்டத்தில் வீணான ஆசைகள் தோன்றலாம், கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்தில் வேகம் குறைஞ்சாலும்
உங்கள் தொழில் வியாபாரம் திருப்தி தரும் வகையில் இருக்கும். பணவரவு சீரான உயர்வையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரும். பயப்பட தேவையில்லை. கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். எதிர்பார்த்த ஆர்டர், எதிர்பார்த்த சரக்குகள் வருவதில் கொஞ்சம் தாமதம் மட்டும் வரும். உங்களோட பொருட்களை நீங்கள் கொஞ்சம் தரமான பொருட்களை வாங்கி வைக்கிறதும், வாடிக்கையாளர்கள்கிட்ட விட்டு கொடுத்து அனுசரிச்சும் போகிறதும் நல்லது. இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு பாருங்களேன், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சுயமாக சிந்தித்து எந்த ஒரு விஷயத்துலையும் முடிவு பண்ணுங்கள். மற்றவங்களோட ஆலோசனையை கேட்டு அதை செயல்படுத்தலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. மற்றவங்களோட ஆலோசனையை கேட்டு அதை செயல்படுத்துறதை தவிர்க்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் மேலதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களால நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் உங்களுக்கு வரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனையுமே குறைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த காரியம் ஒவ்வொன்றும் நல்லபடியாக இப்போ நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை இப்போ நீங்கும். விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால நல்ல ஒரு உயர்வை நீங்கள் பெறலாம். அதே போல் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் உங்கள் பிள்ளைங்க விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. அவங்கக்கிட்ட கோவப்பட்டு சண்டை போடுறது வேண்டாம். அனுசரணையாக நடந்துக்கோங்க. உங்கள் பேச்சை அவங்க கேட்பாங்க. அதுக்கப்புறம் உறவினர், நண்பர்கள் இவங்கக்கிட்ட ஏதாச்சும் கடந்த காலத்தில் சண்டை போட்டுக்கிட்டு பேசாமல் மன வருத்தம் ஏதாவது இருந்துச்சுன்னா பாருங்களேன், இப்போ நீங்கள் பேசி தீர்க்கறதுனால அந்த மன வருத்தம் நீங்கும். உங்களுக்குள்ள நல்ல ஒரு நெருக்கம், நல்ல ஒரு அந்யோன்யம் உருவாகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களோட செயல்களால் வீணான கவலைகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய சூழல். மற்றவங்களோட ஆலோசனையை ஏற்கிறதுக்கு முன்னாடி அது பற்றி பரிசீலனை செய்யணும். நல்லதா கெட்டதா, அதை செஞ்சால் என்ன மாதிரியான விளைவு வரும் அப்படிங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களோட ஆலோசனைகளை பெண்களுமே ஏற்றுக்காமல் இருக்கிறது நல்லது. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் ரொம்ப நாளாக இழுப்பறியாக ஒரு சில வேலையை வச்சுருப்பீங்க பாருங்கள். அந்த இழுப்பறியாக வச்சுருந்த வேலையை கூட இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பாக செஞ்சு முடித்து நல்ல பேர் எடுப்பீங்க. அந்த வேலையை நீங்கள் செஞ்ச விதத்தை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க. நீங்கள் எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கூட ஒரு சிலர்லாம் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க. முடியாது அப்படின்னு நினச்ச விஷயத்தை இப்போ சிறப்பாக செஞ்சு முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்தால் போதும், எல்லாமே நல்லதாக நடக்கும். அதே போல் அரசு தொடர்பான பணிகளில் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா எண்ணிய காரியம் ஈடேறும் சூழ்நிலை இப்போ உருவாகியிருக்கு. இந்த அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பாருங்களேன், மேல் அதிகாரிகள் கிட்ட நீங்கள் ஆலோசனையில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உங்களுடைய கருத்துக்கு மதிப்பு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு தேவையான நிதி உதவியுமே கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறைய பணி சுமையால் ஒரு உடல் ஆரோக்கியமும் சரி, நேரம் இல்லாமல் தூங்குறது, நேரத்துக்கு சாப்பிட முடியாத சூழல் இருந்திருக்கும். அந்த நிலைமையெல்லாம் மாறுது. பணி சுமை குறைந்து காணப்படுறதுனால நீங்கள் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலையை செய்வீங்க. நிலுவையில் இருந்த தொகை கை வந்து சேரும். மேலிடத்திற்கு தேவையான விஷயத்தை நீங்கள் சிறப்பாக செஞ்சு கொடுக்கறதுனால அவங்கக்கிட்ட நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் பெற போகிறீங்க. மாணவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே நல்லது கெட்டது எது அப்படிங்கிறத யோசித்து செயல்படுத்துங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், நல்லது கெட்டது யோசித்து செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறுவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது நல்லது. இந்த உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாத கிரக அமைப்பால் என்ன நடக்கும் அப்படின்னு தனித்தனியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த உத்திரமில் இருக்கிற 2, 3, 4ஆம் பாதம். இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் இப்போது சாதகமாக நடந்து முடிய நிறையவே வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் நல்ல வேலையை தேடிட்டு இருந்த உங்களுக்கு நீங்கள் நினச்சி எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல வேலை கிடைக்கும். நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமா நீங்கள் ஏதாவது விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு தொடங்குங்க. நல்ல வேலை வாய்ப்பே கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சவங்களும் அதற்கான விஷயத்தை இப்போ தொடங்குங்க. எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும். அடுத்து அஸ்தம் நட்சத்திரக்காரங்க, உங்களுக்கு மட்டும் பாருங்களேன், இந்த மாதம் கொஞ்சம் அலைச்சல் நிறைந்த காலகட்டமாக இருக்குது. ஒரு சிலர்லாம் வாக்கு கொடுத்துட்டு அதை எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு திண்டாடுற மாதிரியான சூழல் வரும். முடிஞ்ச அளவுக்கு வாக்குறுதி கொடுக்காமல் இருக்க பாருங்கள். உங்கள் குழந்தைங்களாலையுமே சின்ன சின்னதாக பிரச்சனை வரும். அதுக்காக குழந்தைங்கக்கிட்ட ஆத்திரம்லாம் காட்டாதீங்க. விட்டு கொடுத்து அனுசரணையாக இருங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் வரக்கூடிய கஷ்டம் கொஞ்சம் மன அழுத்தத்தை தரும். பொறுமையாக நிதானமாக கவனமாக பண்ணுங்கள். கஷ்டம் வராமல் பார்த்துக்கலாம். சித்திரை 1, 2 பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் தம்பதிகள் இடையே பாருங்கள், அன்பும் சரி பாசமும் சரி அதிகரிக்குது. நீங்கள் உங்களோட கருத்துக்களை பரிமாறும் பொழுது பொறுமை, நிதானம் இது ரெண்டுமே தேவைப்படுது. திருமணமாகாத சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுங்க. திருமணம் நல்லபடியாக நடக்கும். நல்ல வரன் கிடைக்க இப்போ வாய்ப்பு இருக்குது. புதுசாக வீடு மனை வாங்கணும், கட்டணும் அப்படின்ற யோசனை இப்போ உங்களுக்கு வரும். ஒரு சிலர்லாம் அதற்கான செயல் திட்டங்களை இப்போ ஈடுபடுத்துவீங்க. அந்த வீடு மனை வாங்கணும், புதுசாக இடம் வாங்கணும் அப்படின்னு யோசனை செய்கிறவங்களோட எண்ணம் ஈடேறும் அமைப்பு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு.
இந்த மாதம் எல்லா வகையிலுமே நன்மைகள் நடக்கவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செஞ்சு பாருங்கள். புதன்கிழமையில் பெருமாளை வணங்கிட்டு ஏழை எளிய நபர்களுக்கு ஒரு 9 பேருக்கு புளி சாதம் அன்னதானமாக கொடுங்க. இதனால் மன தெளிவு வரும், அறிவு திறன் அதிகரிக்கும், இறைவனின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும்.